குறிப்பிட்ட சமுதாயத்தினர் மட்டும் தொடர்ந்து அறங்காவலராக நியமிச்சிட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டே அந்த கோயில் பொதுமக்களுக்கு பாத்தியப்பட்டதுன்னு சொன்ன பின்னாடி கூட HRNCலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினரை மட்டும்தான் அறங்காவலராக நியமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும் வச்சு அந்த கோயிலில் கும்பாபிஷேக வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. மொத்தம் 9 கன்ஸ்ட்ரக்ஷனில் 7 கன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை வச்சு முடிச்சிட்டாங்க. மீதி 2ஐயும் பொதுமக்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டு நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கோம். அது இன்னைக்கு வரைக்கும் பரிசீலனை செய்யப்படாமல் இருக்குது. இதுக்கிடையில் கும்பாபிஷேகம் வர்ற 4/9/2016 நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மற்ற சமுதாயம் மீதி 2 பணியினையும் பார்க்க அனுமதிக்கணும், அது வரைக்கும் கும்பாபிஷேகத்தை நிறுத்தி வைக்கணும்னு கேட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் நாங்கள் இன்றைக்கி மனு கொடுத்துருக்கோம். இந்த மனுவை வாங்கின மாவட்ட ஆட்சியர் தாசில்தாரை போய் பாருங்கள், தாசில்தார் உங்களுக்கு 2 சமுதாயத்தையும் கூப்பிட்டு ஒரு சுமூக தீர்வு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொன்னதை கேட்டு இப்போ தாசில்தார் ஐயா பார்த்துருக்கோம். அவங்க மேலிடத்தில் பேசிட்டு சீக்கிரத்தில் ஒரு மீட்டிங்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அரசாங்கத்தை நம்பி இத்தனை பொதுமக்கள் இருக்கோம். அரசாங்கம் நல்ல முடிவு எடுக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நேதாஜி சுபாஷ் அணைக்காக வழக்கறிஞர் மகாராஜன்.